வேண்டுகின்றோம் வேண்டுகின்றோம் ஜனநாயக உரிமைக்காக வேண்டுகின்றோம். தமிழக அரசே தமிழக அரசே மத்திய அரசே மத்திய அரசே அழைத்திடு அழைத்திடு ஆளுநர் மாளிகையே அழைத்திடு 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 ஆளுநர் மாளிகையே அழைத்திடு. பெரும்பான்மை இருந்தும் அழைக்காதது ஏன்? வேண்டுகின்றோம் வேண்டுகின்றோம் ஜனநாயக உரிமைக்காக வேண்டுகின்றோம் 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 மக்களின் உரிமைக்காக வேண்டுகின்றோம். தமிழர் ஜனநாயகத்தையும் போட்டு ரோட்லயும் உட்கார்ந்துருக்கோம், ஓட்டையும் போட்டு ரோட்லயும் உட்கார்ந்துருக்கோம். தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்களே தயவு செய்து கருணை காட்டுங்க. எங்க கிட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் 1,70,00,000 பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. தயவு செய்து எங்களுக்கு அழைப்பு கொடுங்க. தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தயவு செய்து எங்களுக்கு அழைப்பு கொடுங்க. இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம். நாங்க ஓட்டு போட்டு மைய கூட இன்னும் காயல. அதனால தயவு செய்து பொதுமக்களினுடைய மனநிலையை கெடுக்காதீங்க. மக்களினுடைய மனநிலைக்கு விரோதமா தயவு செய்து நடக்காதீங்க. ஜனநாயக உரிமையை தயவு செய்து காப்பாத்துங்க. ஜனநாயக நாடு எல்லாமே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஆனா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எதுவுமே நடக்காது. மிகப்பெரிய மனவேதனையை கொடுக்குது. தயவு செய்து 2 கோடி மக்கள் ஓட்டு போட்டோம். மக்களுடைய உணர்வுகளை மதிக்கல. இதுதான் ஜனநாயகமா? சொல்லுங்க. அன்னைக்கு அறிஞர் அண்ணா, காமராஜர், தந்தை பெரியாரு என்னாச்சு? இதுதான் ஜனநாயகமா? 8 கோடி மக்களுடைய உணர்வு என்னாச்சு? ஒரு தனி மனிதன், ஒரு தனி தமிழன் இந்த நாட்டை ஆளக்கூடாதா? இன்னைக்கு அவருக்கு ஏற்பட்டதான் நாளைக்கு உங்களுக்கு. உங்க மனசாட்சியை தொடுத்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். கழிச்சு இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? சொல்லுங்க. கொள்ளக்காரங்கிட்ட இந்த நாட்டை காப்பாற்ற கூடாதா? சொல்லுங்க. நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். நாங்க என்ன கேட்கிறோம்? அன்னைக்கு கொள்ளக்காரங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும். இன்னைக்கு கொள்ளக்கார அரசியல்வாதிகள் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கேட்கிறோம். இது தப்பா? எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து நான் போய் டிரான்ஸ்ஃபர்ல அவங்க இன்னொரு எக்ஸ்பர்ட் வந்து கேட்பாங்க. சார் முடிச்சுக்கணும் சார், முடிச்சுக்கணும். எல்லாத்துலேயும் வந்து அதுதான் இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. மாணவர் முன்னேற்ற அமைப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிச்சிருந்தோம். அதனால விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு களத்தில் நின்று போராடி